ஏழாம் வகுப்பு ஆன்லைன் டூல் வரிசையில் பாடம் சார்ந்து நாம் பார்க்க போகக்கூடிய பாடத்தலைப்பு கூகுள் எர்த். கூகுள் எர்த் என டைப் செய்தால் போதும். நியூ ப்ராஜெக்ட். இங்கே இந்த சர்ச் பட்டனில் இந்த இடத்துல நாம் எந்த இடத்தை பார்க்க வேண்டுமோ அந்த இடத்தினை நாம் டைப் செய்யலாம். இதில் உலக அளவில் உள்ள புகழ்பெற்ற இடங்கள், நினைவு சின்னங்கள், நினைவிடங்கள் வேண்டுமானாலும் நாம் பார்க்க இயலும். இப்போ நாம் தஞ்சாவூர் டெம்பிள் என இங்கே நான் டைப் செய்கிறேன். இங்கே ஏற்கனவே இந்த இடத்துல நான் டைப் பண்ணதால் இங்கே இருக்குது, அதை நான் கிளிக் பண்ணுறேன். தஞ்சாவூர் டெம்பிள் என கிளிக் செய்த போது இங்கே இந்த இடதுபுறத்தினுடைய அடிப்பகுதியில் இருக்கக்கூடிய சேஞ்ச் பேஸ் மேப் அப்படின்னு சொல்லி இருக்கு பாருங்க. இந்த இடத்துல கிளிக் பண்ணோம் அப்படின்னா இது சேட்டலைட் வியூவாக வேணுமா, மேப் வியூ வேணுமான்னு சொல்லி கேட்கும். அதே போல் இன்னும் ஸ்க்ரூட்னி சொல்லி வரக்குள்ள நாம் ஏற்கனவே ஏதாவது செட்டிங்ஸ் மாற்றி வச்சுருந்தோன்னா அதை க்ளீன் பண்ணிடலாம். அதுக்கடுத்து பார்டர்ஸ், லேபிள், பிளேசஸ் அண்ட் ரோட்ஸ் வேணும்னாக்கா இதை கிளிக் பண்ணி வச்சுக்கலாம். இல்லை எவ்ரிதிங்னா எல்லா பார்டர், லேபிள், பிளேஸு, ரோடு, பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டு, லேண்ட்மார்க் இது எல்லாம் வேணும் அப்படின்னாக்கா இதை கிளிக் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக என்னென்ன இருக்கோ அத்தனையும் அங்கே நமக்கு மேப்பில் நம்ம பார்க்க முடியும். அதுக்கப்புறம் வேணும்னா கஸ்டம் அடிப்படையில் சூஸ் பண்ணணும் அப்படின்னாக்கா கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கனாக்கா இதில் என்னென்ன இருக்குது பாருங்கள். க்ளவுட்ஸு, இதில் க்ளவுட்ஸை நாம் பார்க்கணும். அதேமாதிரி பார்டர், லேபிள்லாம் வேணும் அப்படின்னாக்கா இங்கே நம்ம டிக் மார்க் கொண்டு வந்துடலாம். பிளேசஸ் வேணும்னாலும் டிக் மார்க் கொண்டு வரலாம். அதே போல் ரோடு எல்லாம் வேணும் அப்படின்னா, லேண்ட்மார்க்கு, வாட்ரு இதெல்லாம் வேணும் அப்படின்னாக்கா நம்ம டிக் மார்க் கொண்டு வரலாம். இந்த மாதிரி நம்ம பிளேசஸ் போட்டிங்கனாக்கா இந்த ஏரியாவில் இருக்கிற முக்கியமான பிளேசஸ் எல்லாமே நமக்கு வியூ தெரியும். அதே போல் கீழே வந்தீங்கன்னாக்கா ஹிஸ்டாரிக்கல் இமேஜினரி ஃபோட்டோஸ் வேணும்னாலும் நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். எக்ஸ்ப்ளோர் ஃபோட்டோஸ்லாம் நமக்கு தெரியும். ஹிஸ்டாரிக்கல் இமேஜஸ் வேணும்னாலும் ஹிஸ்டாரிக்கல் இமேஜஸ் வரும். சைடில் வியூ ஆகுது. அதே போல் கிரிட் லைன்ஸ் வேணும்னாலும் கிரிட் லைன்ஸ் கொடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் இதில் இருக்குது. இந்த எது வேணுமோ நம்ம அந்த ஆப்ஷன்ஸை கொடுத்து நம்ம பார்க்க முடியும். இப்போ இங்கே நமக்கு ஹிஸ்டாரிக்கல் பிளேஸ், நம்ம தஞ்சாவூர் டெம்பிள் கிளிக் பண்ணோம் இல்லையா, அதுக்கு பக்கத்தில் என்னென்ன ஹிஸ்டாரிக்கல் பிளேஸ் இருக்குன்னு சொல்லிட்டு நமக்கு வியூ பிக்சரோட காட்டுது. ஸோ நம்ம அது கூட பார்க்கணும் அப்படின்னாக்கா அந்த பிக்சரை கிளிக் பண்ணி நேராக நம்மளால் போக முடியும். சரி, இப்போ இந்த தஞ்சாவூர் டெம்பிள் கோயிலை 3D வியூவில் பார்க்கணும் அப்படின்னாக்கா இங்கே 3Dன்னு ஒரு பட்டன் இருக்குது. ஸோ அதை நீங்கள் கொடுத்தீங்கன்னாக்கா 3D வியூவில் ரொட்டேஷன் ஆகும். இந்த மாதிரி ரொட்டேஷனாக பார்க்கலாம். மேலே குளோபில் இருந்து பார்க்குற மாதிரி இருக்கும். இந்த பிளேசஸை நான் எடுத்து விடுறேன். ரொட்டேட் பண்ணக்குள்ளே நமக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்குது. ஃபோட்டோஸ் அதையும் நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். நெட்வொர்க் கொஞ்சம் 3D பில்டிங்ஸ் அதையும் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஸோ க்ளோஸ் பண்ணிவிட்டு ஸோ நமக்கு கோயிலுடைய வியூ தெரியுது. இப்போ இந்த வியூ பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக மேலே இருந்து பார்க்குற மாதிரி நமக்கு தோற்றம் தெரியுது. இப்போ இதில் 3D வியூ கொடுங்க.
ஸோ ரொட்டேஷன் ஆகுது, அந்த பிளேசஸ் ஃபுல்லாக ரொட்டேஷன் ஆகி அந்த அந்த கோபுரம் ஃபுல்லாக அந்த கோயிலை சுற்றி நம்மளால் பார்க்க முடியும். இப்போ விர்ச்சுவல் மாதிரி நேரடியாக கோயிலுக்குள்ளே போய் பார்க்கணும் அப்படின்னா இந்த டால் மாதிரி ஒரு சிம்பிள் இருக்குது. இந்த டால் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னே இன்ஸ்ட்ரக்ஷன் மேலே இருக்குது. கிளிக் ஏ ஹைலைட்டட் ஸ்ட்ரீட் டு என்டர் ஸ்ட்ரீட் வியூ இருக்கு இல்லையா? இந்த கோயிலினுடைய எந்த பகுதியில் வேணாலும் உள்புறத்தில் நம்ம கிளிக் பண்ணால் போதும், அங்கேருந்து நம்ம கொண்டு போய் கோயிலை சுற்றி காட்டும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு என்ட்ரன்ஸில் எங்கேயாவது ஒரு இடத்துல நம்ம கிளிக் பண்ணுறேன். நான் எங்கே கிளிக் பண்ணனோக்கோ அந்த இடத்துல இருந்து நமக்கு அந்த இடத்துல இருந்து நம்ம கொண்டு போய் விட்டுடுச்சு. இதை நம்ம ஜூம் பண்ணி பார்க்கலாம். அந்த ப்ளஸ் சிம்பிள் கிளிக் பண்ணுறது மூலமாக நியரஸ்ட் கொண்டு போவோம். ஸோ இதை ரொட்டேட் பண்ணி நம்மளால் ஃபுல் வியூவை பார்க்க முடியும். கோயிலினுடைய உள்பகுதி. ஸோ ஜூம் அவுட் பண்ணலாம். இப்போ வேறொரு இடத்துலேருந்து நம்ம இதை பார்க்கணும் அப்படின்னாக்கா திரும்ப மற்றொரு இடத்தை நோக்கி நம்ம இதை கிளிக் பண்ணால் போதும். இப்போ நான் இந்த இடத்துல கிளிக் பண்ணுறேன். நான் எங்கே கிளிக் பண்ணணும் அந்த இடத்துல இருந்து அந்த கோயிலினுடைய அமைப்பு நமக்கு தெரியும். இதெல்லாம் வந்து ஃபோட்டோக்கள் எடுத்து அந்த ஃபோட்டோக்கள் மூலயமா தான் நமக்கு இந்த வியூ கிடைக்குது. அது யார் இந்த ஃபோட்டோவை எடுத்தாங்கன்ற இந்த பேர் எல்லாமே இதில் சைடில் வருது. ஃபோட்டோவுடைய கலெக்ஷன் தான் இது, இந்த வியூ எல்லாமே. ஸோ இதை நாம் பார்க்கலாம். பிரகதீஸ்வரர் டெம்பிள் மிக கீழ்ப்பகுதி. அதேமாதிரி மேலேருந்து கீழே ரொட்டேஷன் பண்ணலாம். மேல் பகுதி பார்க்கலாம். எந்த 360 டிகிரி நம்மளால் இதை வந்து சுற்றி பார்க்க முடியும். அந்த டைரக்ஷன் நமக்கு காட்டுது. ஸோ அது மாதிரி கோயிலினுடைய முழு பகுதியையும் நம்மளால் சுற்றி வந்து நம்மளால் பார்க்க முடியும். ஒரு ஆப்ஷன். ஸோ அதுக்கப்புறம் மேலே இருக்கு பாருங்க, இங்கே ஒரு சிம்பிள் இருக்கு, ஆட் பாத் ஆர் பாலிகான். இந்த மாதிரி இப்போ நான் வந்து ரெண்டு இடத்துல பாயிண்ட் வச்சுருக்கேன். இங்கே சைடில் பார்த்தீங்கன்னாக்கா அதனுடைய லென்த்து எவ்வளோ வருது, 98.92 மீட்டர்னு வருது. இது வந்து 312 டிகிரி அப்படின்னு சொல்லி காட்டுது. ஸோ அதே இன்னொரு பாயிண்ட் வச்சுட்டு திரும்ப நான் இதோட ஜாயின் பண்ணுறேன். இப்போ இதனுடைய பெரிமீட்டர் 235.92 மீட்டர். அதுவும் இல்லாமல் இப்போ நம்ம 3 பாயிண்ட் வச்சோம் இல்லையா, அதனுடைய பரப்பு அதுவும் நமக்கு கிடைக்குது. ஸோ இந்த மாதிரி பரப்பு கண்டுபிடிக்கிறதுக்கு, சுற்றளவு கண்டுபிடிக்கிறதுக்கு, எவ்வளோ லென்த்து கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ஆப்ஷன் நமக்கு பயன்படுது. அதே போல் அருகில் உள்ள ஸ்கேல் மாதிரி ஒன்று இருக்கு இல்லையா, அதையும் நமக்கு வந்து இந்த கோயிலிருந்து இந்த பகுதியிலிருந்து இதுக்கு நேராக இருக்கிற இந்த பகுதி, இதனுடைய லென்த் என்னன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். எவ்வளோ வருது, இப்போ நான் 2 பாயிண்ட் வச்சுருக்கேன் இல்லையா, அந்த 2 பாயிண்ட்டுக்கு இடைப்பட்டது எவ்வளோ இருக்கு, லென்த்து வந்து 123.27 மீட்டர் இல்லையா. நம்ம மூவ் பண்ண அதனுடைய லென்த்து எவ்வளோன்னு நமக்கு காட்டிக்கிட்டே இருக்கும். அதுக்கடுத்து இன்னொரு ஆப்ஷன் பக்கத்தில் இருக்குது, ஹிஸ்டாரிக்கல் பிளேஸ் வந்து எந்த இயர் எடுக்கப்பட்டது அப்படின்றத நம்மளால் இதை பார்க்க முடியும். இப்போ 2025 இந்த பிளேஸ் இப்படி இருக்குது. இதே வந்து 2022 எப்படி இருந்துச்சு, 2020 எப்படி இருந்ததுன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். இந்த பட்டனை வந்து மூவ் பண்ணுறது மூலமா
நமக்கு வந்து அந்தந்த இயர் வந்து எந்த இயரில் வேணுமோ அந்த இயர் நம்ம பார்க்க முடியும். எடுக்கப்பட்ட ஃபோட்டோஸ் எல்லாமே இப்போ 2020 இந்த வியூ எப்படி இருக்குன்றது, அந்த கோயில் எப்படி இருந்துச்சு அப்படின்றது நம்மளால் பார்க்க முடியும். இதுக்கு இன்னும் முன்னாடி கூட நம்ம போகலாம். ஸோ எந்த இயர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணாங்களோ அந்த இயர் வரைக்கும் நம்மளால் பார்க்க முடியும். அது தேதியோடு வரும். 23 மே 2020 எடுக்கப்பட்ட புகைப்படம். ஸோ இந்த மாதிரி இந்த கூகுள் எர்த் மூலிமா மாணவர்களுக்கு வந்து வரலாற்று நினைவிடங்கள், இந்த உலகில் இருக்கக்கூடிய புகழ்பெற்ற இடங்கள் அனைத்தையும் நாம் இந்த கூகுள் எர்த் மூலியமாக நாம் பார்க்க இயலும்.